ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தை எவ்வளவோ இம்ப்ரூவ் பண்ற ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புல சிறுநீரகம், அதாவது கிட்னி, நம்ம உடம்புல முக்கியமான வேலையை பண்ணுது. நம்ம உடம்புல நாலா பக்கமும் ரத்தத்தை அனுப்புற வேலையை இதயம் பாக்குது. ரத்தத்துல இருக்கிற கெட்ட பொருட்களை வடிகட்டி மூத்திரமா மாத்துறது சிறுநீரகத்தோட வேலை. இந்த கிட்னி ஓய்வில்லாம வேலை பண்ணி ரத்தத்தை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஒருவேளை கிட்னி வேலை செய்யாம நின்னு போயிருச்சுன்னா ரத்தத்துல கெட்ட பொருட்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் உடல்ல நோய்கள் உருவாக ஆரம்பிக்கும். நம்ம கிட்னி ஆரோக்கியமா இருக்கணும் எந்த பொருட்களை சாப்பிடக்கூடாதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். சிறுநீரகம் நம்ம உடம்புல அப்பப்போ சேர்ந்த கழிவு நீரை வெளியில அனுப்பிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம சிறுநீரகம் 2 லிட்டர் ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுது. சிறுநீரகம் நம்ம உடம்புல இருக்கிற இதர உறுப்புகள் பாழாகாம பாதுகாக்குது. ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுல கூட கிட்னி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. கிட்னி ஒரு நாளைக்கு 2 லிட்டர் ரத்தத்தை ஃபில்டர் பண்ணி தேவையில்லாத கழிவு நீரை வெளியில அனுப்புது. அததான் யூரின் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் கிட்னில இருந்து ஒவ்வொரு சொட்டா கழிவு நீர் லீக் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்படி வெளியில வர்ற சிறுநீர் சிறுநீரக பையில சேர்ந்துகிட்டே இருக்குது. அந்த சிறுநீரக பை ஃபுல்லா நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சிறுநீர் வெளியில அனுப்புறோம். அதுக்கப்புறமா சிறுநீரக பை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. நம்ம சாப்பிட்ட பொருட்கள் ஜீரணமாகி ரத்தத்துக்குள்ள நல்லா கலந்துருது. அதுல இருக்கிற கெட்ட பொருட்களை ஃபில்டர் பண்ணி சிறுநீரகம் வேலை செய்யுது. இந்த மாதிரி சிறுநீரகம் ரத்தத்துல இருந்து கெட்ட பொருட்களை பிரிச்சு எடுக்கலாட்டி ரத்தம் விஷமா மாறுது. நம்ம உடம்புல கிட்னி ரொம்ப முக்கியமான ஆர்கன். நம்ம தினமும் சாப்பிடுற உணவுகளாலேயே கிட்னி பாழாகிற வாய்ப்பு அதிகமா இருக்குது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். அதுல முதல்ல வர்றது உப்பு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உண்மையிலேயே நிஜம். உப்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அதை அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா ஆபத்து. ஆயுர்வேத படி ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 6 கிராம் உப்பு மட்டும்தான் எடுத்துக்கணும். நார்மலா எடுத்துக்கிறத விட 5 மடங்கு அளவு அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதிகமான அளவு உப்பு எடுத்துக்கிறப்போ அதனால சிறுநீரகம் டேமேஜ் ஆகிற வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. உப்பை நம்ம அதிகமா எடுத்துக்கிறப்போ இதய அடைப்பு, கேன்சர், முழங்கால் வலி வர்ற வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால உப்பை அளவோட மிதமா தான் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்வீட்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அதிகமா எடுத்துக்கிறோம் இல்லையா? இதனால கூட சிறுநீரகம் பாதிப்படைகிற வாய்ப்பு அதிகமா இருக்குது. இந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல கெமிக்கல்ஸ் அளவுக்கு அதிகமா கலக்குறாங்க. இது நம்ம சிறுநீரகம் பாதிப்படைகிறதுக்கு காரணமா இருக்குது. அதனால ஆரோக்கியமான கிட்னி வேணும்னா இத குடிக்காம சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது. அளவுக்கு அதிகமான ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க கிட்னி பாதிப்படைகிறது நிச்சயமான ஒண்ணு. நம்ம சிறுநீரகம் பாதிப்படைகிறதுக்கு இன்னொரு முக்கியமான பொருள்னா அது காஃபி. அதிகமான அளவு நம்ம காஃபி குடிக்கிறப்போ நம்ம கிட்னி ரொம்ப டேமேஜ் ஆகும். ஏன்னா இதுல அதிகமான கஃபைன் இருக்குது. பரிசோதனையில கஃபைன் நம்ம கிட்னிக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒருவேளை கிட்னில ஏற்கனவே பிரச்சனை இருந்ததுன்னா காஃபி ரொம்ப ஆபத்தானது. காஃபிய நம்ம அதிகமா குடிக்கிறப்போ கிட்னில இன்ஃபெக்ஷன், கிட்னில கல் ஏற்படுற வாய்ப்பு அதிகமா இருக்குது. உங்க கிட்னி ஆரோக்கியமா இருக்கணும்னா காஃபி, டீ குடிக்காம இருக்கிறது தான் நல்லது. நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி கிட்னி பாழடைஞ்சு போறதுக்கு ஆல்கஹாலும் ஒரு காரணம். ஆல்கஹால் நம்ம அதிகமா எடுத்துக்கிறப்போ நம்ம கிட்னி முழுவதுமா டேமேஜ் ஆகுது. அது மட்டும் கிடையாது, நம்மளோட கல்லீரலும் சேர்ந்து பாழாகுது. நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா ஆல்கஹால் குடிக்காம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இதுல கலந்திருக்க பொருட்கள் கிட்னி வேலை செய்யறதையே ஒரு ஆட்டம் பார்த்துட்டு தான் போகுது. அதனால உங்க உணவு பொருட்களை ஜாக்கிரதையா எடுத்துக்கிட்டு கிட்னிய ஆரோக்கியமா ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.